வரி தரமாட்டேன்னு சொல்ல ஒரு நொடி போதும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம்லாம் சிஎம் பேசிட்டாரு. சரி, உணர்வு தானேங்க, எதாவது மனுஷன் தானே எல்லாருமே. நீங்கள் வந்து நாங்கள் போட்டு நசுக்கிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். இயற்கை பேரிடர் சார்ந்து 45,000 கோடி கேட்டால் வெறும் 273 கோடி ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் இருந்தாலும் அந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு சகஜ நிலைக்கு இன்றைக்கி முதலமைச்சர் கொண்டு போயிட்டுருக்காருன்னா, இவ்வளோ பணம் கேட்டீங்க, பட் ஆனால் உங்களால் கொடுக்க முடியல, ஆனால் எப்படிங்க சமாளிச்சிங்க, இது வரைக்கும் எந்த ப்ரெஸ்ஸுமே கேட்கல. அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இப்படி சமாளித்து எந்த நிதி நெருக்கடி வந்தாலும் அதை சமாளித்து இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியாக அதை வந்து ஒட்டுமொத்த நிதி ஆயோக்கே அதான் சொல்கிறேன், எங்கேயுமே நாங்கள் யாருமே பாராட்டிக்கல. ஆனால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பாராட்டு பத்திரம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தான் கொடுக்குறாங்க. அவங்க எஜுகேஷன் சார்ந்தும் சரி, ஆமாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க. வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு திட்டத்தை பற்றி நம்முடைய ஜனாதிபதி அவர்களே வந்து பார்லிமெண்ட்டில் பேசுறதுலேருந்து இன்றைக்கி அது வந்து வெளிநாட்டில் உள்ளவங்க அதை இன்றைக்கி பின்பற்றதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம பாராட்டுறது அவங்க தான். நிதி ஆயோக்கு பாராட்டுறதும் அவங்க தான். இப்படி எல்லாமே பாராட்டுறாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி மும்மொழி கொள்கை, அந்த கொள்கை, இந்த கொள்கைன்னு சொல்லி நம்மளை நசுக்க பார்க்கும்பொழுது எந்த மனிதனாக இருந்தாலும், அதனால தான் சொல்லுவோம், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு இது மாதிரி நசுக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க.